எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் சிம்பிளான டேஸ்ட்டான ப்ரெட் உப்புமா எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். எல்லாருமே செஞ்சுருப்பீங்க. ஆனால் இதில் ஒன்றுமே டேஸ்ட்டாக செய்கிற மாதிரி ஒரு இன்க்ரீடியன்ட் சேர்த்துருக்கேன். மைதா மாவில் செய்யக்கூடிய ப்ரெட்லேயும் சரி, கோதுமை மாவில் செய்யக்கூடிய ப்ரெட்டு எதில் வேணால் செய்யலாம். முக்கியமாக ட்ராவல் பண்ணுறவங்க, வெளியில் சாப்பிட்றதுக்கு இஷ்டப்படாதவங்க அவசியம் இந்த மாதிரி சிம்பிளான டிஃபன் செஞ்சு கையில் நீங்கள் எடுத்துன்னு போகலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ப்ரெட்டு உப்புமா செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். ஏதாவது ஒரு குக்கிங் ஆயில் எடுத்துக்கலாம். எதுக்காக இவ்வளோ எண்ணெய் அப்படின்னா, நம்ம தனித்தனியாக ப்ரெட்டை ரோஸ்ட் பண்ணாமல் இதிலே பரட்டி எடுக்க போகிறோம். இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், இது கூட பொடியாக நறுக்கி வச்ச ஒரு பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். ஸ்வீட் கார்ன் இருந்தால் கூட கொஞ்சம் வெந்நீரில் வேக வச்சு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மட்டும் உப்பு சேர்க்கணும், இந்த வெங்காயம் பட்டாணிக்கு மட்டும். ஏன்னா ஆல்ரெடி ப்ரெட்டு பேக் பண்ணுறப்ப உப்பு சேர்த்துருப்பாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துட்டு நல்லா இதெல்லாமே வதக்கி எடுக்கணும். இது வதங்குற நேரத்தில் நான் ஒரு 8 ப்ரெட் எடுத்திருக்கேன். 4 ப்ரெட்டாக அடுக்கி வச்சுருக்கேன். அதை 4ஆக போடாமல் ஒன்றொன்றையும் பார்த்திங்கன்னா ஒரு 9 பீஸாக போட்டுக்கணும். பாருங்களேன், இந்த மாதிரி நடுவில் கட் பண்ணிங்கன்னா நிறைய பீசஸ் கிடைக்கும். ஒரு 9 பீஸ், ஒரு ப்ரெட் எடுத்திங்க அப்படின்னா 9 பீஸாக போட்டுக்கணும். இந்த மாதிரி பண்ணுறப்ப சின்ன சின்ன பீஸ்லாம் இருக்கும். நமக்கு ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். பாருங்கள், நல்லாவே வெங்காயம் பட்டாணிலாம் வதங்கி வெந்திருக்கு. நல்லா ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு அதிகமாக நம்ம கெச்சப் சேர்த்துக்கலாங்க. டொமேட்டோ கெச்சப் ரொம்ப நல்லா வாசனையாக இருக்கும். தனியாக நம்ம தக்காளியை வதக்கி போடணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த ப்ரெட்டு துண்டுகள்லாம் போட்டுடலாம். நீங்கள் கேப்சிகம் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு காய்கறி சேர்த்தா மாதிரி ஆச்சு. இந்த மாதிரி டொமேட்டோ கெச்சப் சேர்க்குறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரெட்டில் அந்த உப்பு காரம் புளிப்பு எல்லாமே ஒரு மாதிரி கோட்டிங் ஆகும். கொஞ்சம் ஸ்வீட்டும் இருக்கும். நமக்கு போரல அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் கெச்சப் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப ஈஸிங்க. நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ட்ராவலுக்கு எடுத்துன்னு போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சௌரியமாக இருக்குது. நமக்கு வெளியில் சாப்பிட பிடிக்கல, ஹோட்டல்ஸ் சாப்பிட பிடிக்கல, நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்ணும், ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படின்னா, நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி சட்டுன்னு ஒரு சைடிஷே இல்லாமல் அந்த ப்ரெட் உப்புமா செஞ்சு கொண்டு போகலாங்க. அது மட்டும் இல்லாமல் காத்தால் உங்களுக்கு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ ஒரு லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கணும், இல்லைனா டிஃபனாக வீட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு, ஒர்க்கிங் உமன்ஸுக்கு ஒரு டிஃபன் சாப்பிட்றதுக்கோ, பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டிஃபன் ரெசிபிங்க. அது முக்கியமாக கெச்சப் போட்டதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.